கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 2 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக நன்மைகளை செய்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும், அவர் படைத்த எல்லா மனுஷர்களுக்கும் அனுதினமும் அநேக நன்மைகளை செய்கிறார். அதற்காக இந்த தேவனுக்கு நாம் எதையும் ஈடாக கொடுத்து விட முடியாது. ஏனென்றால் இந்த உலகமும் அதில் உள்ளவைகள் யாவும் அவருடையவைகள். அப்படியானால் நாம் இந்த தேவனுக்கு நன்றி பலியாக நாம் என்னத்தை செலுத்த முடியும்? இந்த தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பது தான் அவருக்கு பிரியமானதாக காணப்படுகிறது. ஆகவே தான் இந்த 103 சங்கீதத்திலே தேவன் சொல்லுகிறார். முதலாவதாக முந்தைய வசனத்திலே சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமா ஸ்தோத்தரிக்கணும், முழு உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கணும். நமக்கு தேவனை துதிக்கிறதற்கு கடினமாக காணப்பட்டால் நிச்சயமாகவே நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க முடியாது. தேவன் துதிகளில் பிரியப்படுகிறவர். அதை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு நன்மை செய்ததற்காக சந்தோஷப்படுவார். உதாரணமாக, ஒருவர் நமக்கு உதவி செய்தால் அவருக்கு நாம் ஏதாவது பரிசுகளை வழங்குவது, பரிசுகளை கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது அவருக்கு பிரியமானது எது, அவருக்கு தேவையானது எது என்பதை பார்த்து கொடுப்போம். அதே போன்றுதான் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன் அனுதினமும் நமக்கு எத்தனையோ நன்மைகளை நாம் அறிந்தும் அறியாமலும் செய்கிறார். நம்மை பாதுகாக்கிறார். இப்படியாக அநேக நன்மைகளை செய்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடு துதிக்க வேண்டும். கர்த்தரை, நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். மட்டுமல்ல, 2 சொல்லுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அனுதினமும் நாம் சுவாசிக்க காற்று கொடுக்கிறார், ஆக்சிஜன் கொடுக்கிறார். நம்முடைய போக்கில் வரத்தில் தேவன் பாதுகாக்கிறார். உண்ண உணவு, உடுக்க உடை, தங்கி இருக்க இடம் கொடுக்கிறார். இப்படியாக அநேக நன்மைகளை தேவன் நமக்கு செய்கிறார். இந்த நன்மைகளை நாம் ஒருபோதும், சகல நன்மைகளை மறக்கக்கூடாது என்று இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 103 சங்கீதம் 3 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிறார், நோய்களை குணமாக்குகிறார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுகிறார், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிசூட்டி நன்மையினாலே நம்முடைய வாயை திருப்தி ஆக்குகிற தேவனாயிருக்கிறார். மட்டுமல்ல, கழுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போல் ஆக செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் அனுதினமும் நினைத்து கர்த்தரை நன்றியோடு துதிப்போம், முழு உள்ளத்தோடு துதிப்போம். நம்முடைய ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கட்டும். கர்த்தருடைய கிருபைகளை இன்னும் அளவில்லாமல் பெற்று அவருக்கு பிரியமாய் வாழ்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு செய்த சகல நன்மைகளை நாங்கள் மறவாமல் நினைத்து நாங்கள் முழு உள்ளத்தோடு நன்றி செலுத்த வேண்டும் என்று திட்டமும் தெளிவுமாக எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. அதற்காக நன்றி. அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் எங்களுக்கு தருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.